ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சங்கரா மீன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் 1 கப்பு. நான் வந்து தேங்காய் வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து போகிறோம். அதனால் தேங்காய், புளி வந்து இந்த சைஸ்க்கு ஒரு லெமன் சைஸ்க்கு புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பூண்டு, சின்ன பூண்டா இருக்கு, போட்டு நல்லா நசுக்கி வச்சுக்கலாம் வறுக்கிறதுக்கு. இது குழம்பு தாளிக்கும் போது தான் இந்த பூண்டு தேவைப்படும். அதுக்குள்ளே இதை வந்து நீங்க நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கப் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இது 1/2 மூடி தேங்காய். இது துருவி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா குழம்பு வந்து நல்ல வாசனையா இருக்கும். அந்த தேங்காய் வந்து தேங்காய் எண்ணெயில் வதக்கும் போது இன்னும் நல்லா வாசனையா இருக்கும் மீன் குழம்புக்கு. ஒரு 7-8 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அந்த தேங்காயோட வாசனை நல்லா வரும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா சக்தி மிளகாய் தூள் காரமா இருக்கும். இது காரம் கம்மியா வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் காரம் இன்னும் தூக்கலாக வேணும்னா கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து அரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது நான் வந்து வீடியோலையும் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோவில் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா குழம்பு தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன். அப்படி இல்லைன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் மட்டுமே போதும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து அரை வச்சிடலாம். அரை வச்சு நல்ல தண்ணி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வறுத்து வச்சதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறுனதும் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நீங்களும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சமைச்சு பாருங்க. பிடிக்கலன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டு எண்ணெய் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் பொரியட்டும்.
தட்டி வச்சிருக்கிற பூண்டை வந்து போட்டுக்கலாம். பூண்டு வந்து நல்லா மீன் குழம்புக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்கும். தோலோடு கூட தட்டி போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. நல்லா தேங்காய் எண்ணெயும் அந்த பூண்டோட வாசனையும் நல்லா இருக்கு. பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாம் கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இது காரத்துக்காக கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு கலருக்கு தான். இது உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை கலர் வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னா விட்டுடலாம். எடுத்து வச்சிருக்கிற 2 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்குங்க, நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா தக்காளியை நசுக்கி விட்டு வதக்கிக்கோங்க, அப்போதான் நல்லாயிருக்கும். அந்த தக்காளியோட புளிப்புலாம் நல்லா இறக்கும். பாருங்க, தக்காளி நல்லா மசிச்சாச்சு. ஏன்னா இல்லைன்னா முழுசாக தக்காளி அப்படியே இருக்கும். பாருங்க, நல்லா தக்காளி நல்லா மசிச்சாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை அதில் ஊற்றிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மிளகு சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, மிளகாத்தூள் போட்டு அதை போட்டுக்கலாம். நல்லா தேங்காய் போட்டு நல்லா குழம்புல போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை காரம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நல்லா குழம்பு கொதிக்கட்டும். மறுபடியும் மூடி போட்டு விட்டுடலாம். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்க, நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இப்போவே உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காரெல்லாம் போட்டிங்கன்னா குழம்புல மசாலா வாசனை வந்துடும். இப்போ மீன் வந்து குழம்புல போட்டுக்கலாம். கொதிக்கிற குழம்புல எதுவும் ஒரு மீனா போட்டுக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. அப்படியே மெதுவாக அந்த மீன் வந்து வேகட்டும். ஸ்பீடில் வைக்காதீங்க. அப்படியே ஒரு 5-10 மினிட்ஸ் சிம்மில் அடுப்பில் வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. குழம்பு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சோடனே நல்லா மெதுவாக கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இறக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக போடுங்க. அப்போ தான் அந்த கருவேப்பிலையோட வாசனை நல்லா இருக்கும். பாருங்க, சூப்பராக குழம்பு நல்லா மணமாக வாசனையாக இருக்கு. மீனும் நல்லா வெந்திருக்கு. மீன் குழம்புல நல்லா அழகாக எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு நல்லா மணமாக வாசனையாக இருக்கு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மணக்க மணக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.